வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிரில்டு பன்னீர் மசாலா ஃப்ரை. இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்டர் மாதிரி அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்றது செம்ம சூப்பராக இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான கிரில்டு பன்னீர் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணணும். இதுக்கு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்க போகிறோம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துறேன். இதில் இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். சாட் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 வாசி எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுறலாம். அதில் இதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் சன்னமான கியூப்ஸா. அதே மாதிரி வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பாதி குடமிளகாய், ஒரு பாதி தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா வெட்டி வச்சிருக்கேன் கியூப்ஸ் மாதிரி. இப்போ இதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இந்த பன்னீர் கூடவே இந்த வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, இந்த ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்திடலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அழுங்காம பரட்டி விடுங்க, எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி. பன்னீர் வந்து உடஞ்சிடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நம்ம மேரினேட் ஆக. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் எது வேணால் விட்டுக்கலாம். எனக்கு நெய் போடுறேன். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர், இந்த வெங்காயம், குடமிளகாய் அதெல்லாமே போட்டுடலாம். இதில் இருக்கிற மேரினேஷன் ஃபுல்லையும் எடுத்து போட்டுருங்க. உள்ள இதை வந்துட்டு பரவலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பன்னீர் பீசஸ் வந்து பேனை டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு நம்ம போட்டு. இப்போ நம்ம இதை டர்ன் பண்ணி விடலாம். அடுத்த சைடு இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் டர்ன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி நம்ம 2 சைடும் ஃப்ரை பண்ணிட்டு போகிறோம். இதை இந்த மாதிரி கிரில் மார்க் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும் எல்லா பன்னீரும். இந்த மாதிரியே பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பி விட்டு ஃப்ளேம் ஹையில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க எல்லா சைடுமே கிரில் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மேலே வந்து நல்லா ரோஸ்டாக, உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பன்னீர். உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் இருக்குல்ல, டொமேட்டோ கெச்சப், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்காது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக பச்சை வெங்காயம் அப்புறமேட்டு மயோனைஸ் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டா. இப்போ அவ்வளோதான், பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு இந்த பன்னீர் ஃப்ரையை மாற்றிடலாம். இந்த கிரில்டு பன்னீர், அது கூடவே இந்த ஜூஸியான தக்காளி, அப்புறம் குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த சூப்பரான பன்னீர் கிரில்டு மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.